ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அது ஒரு 1/2 பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு 1/4 பவுல் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு வந்துட்டு ஒரு 1/4 பவுல் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்துட்டு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கானதுனால டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் மில்க் ஆட் பண்ணேன். இப்போ இன்னொரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஏஆ ஆர்கானிக்ஸ் ஹனி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுலில் வந்துட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் போட்டு. அதுக்கப்புறமா இந்த பேட்டர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தை 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இப்போ பேட்டரை வந்துட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் ப்ரௌனி எவ்வளோ எம்மியாக வந்திருக்குன்னு. எங்களோட ஆர்கானிக் ஹனி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மீஷோட லிங்க் இல்லைனா எங்களோட ஓன் வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.